ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் டெய்லியும் ஒரு போர்க்களம் வெடிக்குது. என்னடா இது இப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கதையை பார்க்குறவங்களுக்கு கடுப்பாகி ஏஞ்சி போயிடுவாங்களாட்டுக்கு. ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம மகாவை திட்டு தாங்க முடியாமல் மொத்த ஆடியன்ஸும் ஏஞ்சி வந்து கொந்தளிச்சு கத்த போகிறாங்க. ஐயோ பாவம் காயத்ரி நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. காயத்ரி ஓவராக பேசுனது தாங்க முடியாமல் மகா வேற அழுதுகிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இதை பார்த்தோன்னே சூர்யாவால் தாங்கிக்கவே முடியல. விஜய் எல்லாம் உன் பொண்டாட்டியெல்லாம் உன்னையால் தான் கூட்டு உள்ள போடான்னு சொல்ல மறுபடியும் கத்துறாங்க. உன் பொண்டாட்டி அடக்கி வச்சுக்கோன்றாங்க. காயத்ரி உங்கள் வாயை கொஞ்சம் அடக்கி வச்சுக்கோங்க. உங்கள் திருவாயை ஒரு வாயை மூணுனா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ராஜலட்சுமி நம்பர் 1 அக்யூஸ்ட், ராஜலட்சுமி நம்பர் 2 அக்யூஸ்ட், ராஜலட்சுமி நம்பர் 3 அக்யூஸ்ட். எல்லாத்துக்கான நம்ம ராஜலட்சுமி தான். அதாவது இவங்க வந்து தனியாக உட்காந்துருக்க டைமில் யார் வரான்னு பார்க்குறீங்களா? நம்ம காயத்ரி வந்துட்டு அக்கா உங்கள் மருமகளை ஒழுங்காக வச்சுக்க சொல்லுங்கள், என் பையனோட வாழ்க்கையில் தலையிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்ல இதை இப்போ பாட்டி கேட்டுட்டு வந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் யார் நீ நினைக்கிறியா? நீ மட்டும்தான். நீ வந்து மகாவை ட்ரீட் பண்ணுற விதம் தான் மித்தவங்க எல்லாம் நடத்துறது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதாங்க. இல்லாதப்பட்ட மருமகங்கிறதுக்காக நீ படுத்தின பாடு தாங்க முடியலங்க. அதை பார்த்தா இவங்க யார் வேணா என்ன சொல்லலாம்னு இவங்களாம் முடிவு பண்ணிட்டாங்க. இதுதாங்க வீட்டில் புகுந்த வீட்டில் ஹஸ்பண்டும் சரி மாமியாரும் சரி, முதல்ல ஹஸ்பண்ட் கொடுக்குற மரியாதையால் தாங்க ராஜலட்சுமி அதாவது உங்கள் மாமியார் மட்டமாக நடத்தினது காரணம். நம்ம சூர்யா தான் சரியில்லை. சூர்யா மண்டையிலே நறுக்குன்னு கொட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருந்து சரி விடுங்க, என்ன பண்ணுறது, ரியல் லைஃப்லையும் இது நிறைய பேத்துக்கு நடக்குது, ரீலில் சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. சூர்யா ஒரு பக்கத்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மகா ஃபீல் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம விஜய்க்கு கோவம் வந்துருச்சு அனாமிகா மேலே. ஓகே